வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. நவீன பிரபாகரன்களோடு தாம் போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டிய நிலைமை வந்துவிட்டதாக தென்னிலங்கையின் பௌத்த கடும்போக்கு சண்டிய அட்மிரல் சரத் வீரசேகர நேற்று திருகோணமலை நீதிமன்ற முன்றலில் வைத்து வெளியிட்ட ஒரு சன்னத கருத்து ஒரு பரோமீட்டரின் கணிப்பு கூறியது. அவரது இந்த கருத்தை பரோமீட்டர் எனப்படும் அளவுமானியால் ஒரு அளவீட்டை செய்ய தலைப்பட்டால் இந்த அளவீடானது இலங்கை தீவில் அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி குறித்து சில கணிப்புகளை வழங்கிக் கொள்ளும். அனுரகுமாரவின் ஆட்சி 2024 ஆண்டின் இறுதி கால பகுதியில் உருவாக்கப்பட்ட போது அப்போது இருந்த நம்பிக்கை கடந்த ஆண்டின் இறுதியில், அதாவது 2025 இறுதியில் இன்னும் குறைவடைந்து கொண்டது. இப்போது புதிய ஆண்டான 2026க்குள் அந்த ஆட்சி நகர்த்தப்படும் நிலையில் அது இன்னமும் சிதைவடைவதற்குரிய அறிகுறிகளாக திருமலை விடயங்கள் சில நுட்பங்களை ஆதாரப்படுத்துகின்றது. இலங்கை தீவில் சுயாதீனமாக இயங்குவதாக கூறப்படும் ஸ்ரீலங்கா காவல்துறையே முதல் நாள் இரவு தாம் தூக்கிய ஒரு புத்தர் சிலையை மறுநாள் காலை மீண்டும் சட்டவிரோதமாக சட்டத்தின் அடிப்படையில் குந்த வைத்த ஒரு பிரச்சனை நேற்று மீண்டும் திருமலை நீதிமன்றத்தில் அதகலப்பட்ட போது இந்த நவீன பிரபாகரன்களின் சொல்லாடலை சண்டிய அட்மிரல் வெளிப்படுத்திக் கொண்டார். உண்மையில் கடந்த நவம்பர் 16 திருகோணமலை கடற்கரை அருகே குந்த வைக்கப்பட்ட இந்த புத்தர் சிலை இரவில் காவல்துறையால் அகற்றப்பட்ட போது அந்த சிலையை காவல்துறை அகற்றியமைக்கு சில தெளிவான காரணங்கள் அன்றே குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நாட்டின் கடற்கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு சட்ட விதிகள் தான் காரணமே தவிர அந்த நகர்வில் மதம் என்ற விடயம் இல்லை என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை இறுக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அன்று அவ்வாறு நடக்கவில்லை. மறுதலையாக இரவில் தூக்கப்பட்ட புத்தர் சிலை மறுநாள் காலை அந்த இடத்தில் அனுரகுமார திசாநாயக்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவின் பச்சை கொடியுடன் வைக்கப்பட்டது. அதாவது சிலையை தூக்கிய காவல்துறையே மறுநாள் அதனை அங்கு வைத்து இந்த குழப்பத்தை நேற்று வரை நீடிக்க தலைப்பட்டது. நேற்று இந்த புத்தர் சிலையை மையப்படுத்திய வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட முக்கியமான சூத்திரதாரியான கசப்ப தேரர் உட்பட்ட 10 பேருக்கும் தடுப்பு காவல் நீதிமன்றத்தால் நீடிக்கப்பட்டதும், இவ்வாறு இந்த தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டால்தான் தாம் அரசியல் செய்து கொள்ள முடியும் என்பதை உடனடியாகவே அம்பலப்படுத்திய அட்மிரல் சரத் வீரசேகரா போன்ற கடும்போக்கின் முகங்கள் உடனடியாகவே தமது நவீன பிரபாகரன்கள் குறித்த கருத்தை கக்கிக் கொண்டன. தற்போது இந்த அடாவடி புத்தர் சிலை வழக்கில் கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் உட்பட்ட முகங்கள் பெருமார்வம் கொள்கின்றன. இதனால் தான் நேற்று அனுராதா ஜகம்பத்தும் மீந்தலை விகாராதிபதியும் இன்னும் பல பௌத்த ஜனரஞ்சக காவிகளும் திருமலை நீதிமன்ற முற்றத்தில் திரண்டு நின்றிருந்தனர். இதனால் அந்த முற்றத்தில் பதற்றம், பரப்பு, குழப்பம் ஆகியன நேற்று நீட்சி அடைவதையும் அவதானிக்க முடிந்தது. கூட்டி கழித்து பார்த்தால் திருமலை மற்றும் தையிட்டி ஆகிய இடங்களில் புத்தரை மையப்படுத்திய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடாது, அது நிச்சயமற்ற தன்மையில் நீட்சியடைய வேண்டுமென ஒருவேளை அனுரவின் அரசாங்கமே நுட்பமாக யோசிக்கிறதோ, அதனால் தான் இந்த விடயத்தை போசிக்கின்றதோ என்பதைத்தான் இப்போதைக்கு ஐயப்பட வேண்டியுள்ளது. இதனால் தான் திருமலையில் நேற்று ஸ்ரீலங்காவின் சண்டி அட்மிரல் சொன்ன நவீன பிரபாகங்களுடன் தாம் போராட வேண்டிய நிலையில் இருப்பதான கருத்து இங்கு அவதானிக்கப்படுகிறது. ஆனால் நேற்று இந்த அட்மிரல் சண்டியர் நவீன பிரபாகங்கள் குறித்து கதையை சொல்லிய அதே காலகட்டத்தில் அவர் கூறிய அந்த பெரு அடையாளத்தின் இருப்பு ஏற்ற 16 வருடங்களுக்கு பின்னரும் அந்த பெயர் இன்னமும் தென்னிலங்கையை அதிர வைப்பதற்கு, இல்லையென்றால் அவர்களின் அரசியலுக்கு ஒட்சனுக்காக பயன்படுத்தப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. இதுவாரோ ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பும் சரி, அல்லது அந்த ஆட்சி தரப்பை குஷிப்படுத்திக் கொள்ள புலம்பெயர் நாடுகளிலிருந்து அதற்கு சில சான்றிதழ்களை வழங்கும் சோசியல் மீடியாக்கார தமிழ் இன்ஃபுளுவன்சர்களின் சரி,
இல்லையென்றால் மீனுக்கு தலை பாம்புக்கு வால் காட்டும் 2 பக்க நடிப்பு சுதேசிகளின் முகாம்களில் சரி, தென்னிலங்கை அரசியல் அதிர்வுகளில் சில விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் இவ்வாறாக இந்த ஆட்சிக்கு சான்றிதழ்களை வழங்கி கொண்டாலும் தென்னிலங்கையின் அரசியல் அதிர்வுகளில் இருந்து அந்த ஆட்சி அம்பலப்படுத்தப்படும் என்கின்றது. அந்த வகையில் ரணிலின் மனைவியின் லண்டன் பட்டமளிப்பு விழாவுக்கு அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதான வழக்கின் விசாரணை நகர்வுகள் உட்பட சில இறுக்கமான விடயங்களில் யூவடிவ திருப்பங்கள் வருவதான அறிகுறிகள் எல்லாம் தெரிகின்றன. ரணிலின் இந்த வழக்கை இதுவரை கையாண்ட பிரதி சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் தற்போது மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்படுவதாகவும் புதிய முகம் ஒருவர் முன்னிலைப்படுத்தப்படுவதான கிசுகிசுக்கள் இப்போது சிங்கள ஊடகங்களிலும் வெளிவந்துவிட்டன. இதேபோல திருமலையில் சட்டவிரோத புத்தர் சிலை மற்றும் அதனுடன் அண்டிய நிர்மாணங்கள் நாட்டின் கடற்கரைகள் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்களுக்கு எதிரானதென முன்னர் குறிப்பிட்ட அதே சட்டமா அதிபர் திணைக்களம் இப்போது வழக்கை வேண்டுமானால் மீளெடுக்க தமது தரப்பு தயார் என நேற்று திருமலை நீதிமன்றத்தில் சொன்ன காட்சிகளும் தெரிந்தன. இதேபோல ஆரம்பத்தில் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு முழங்கியது போல பெரிய ஊழல்வாதிகளை பிடிக்கும் வகையில் அவர்களின் தற்போதைய நகர்வுகள் இருப்பதாகவும் தெரியவில்லை. அவ்வாறான பெரிய ஊழல் முதல்களை பிடிப்பதற்கான ஆதாரங்கள் முறையாக திரட்டப்படுவதாகவும் தெரியவில்லை. இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களமே இப்போது பம்மி பதுங்குவதான செய்திகள் வருகின்றன. இதேபோல 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னாலுள்ள உண்மையை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளிப்படுத்திக் கொள்வதாகவும் அதன் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்திக் கொள்வதாகவும் அனுரவின் தரப்பு தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதிகளை வழங்கிக் கொண்ட போதிலும் இதுவரை அவ்வாறு இடம்பெறவில்லை என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மீண்டும் இந்த வாரம் தமது குற்றச்சாட்டை புதுப்பித்துள்ளனர். அனுரகுமார திசாநாயக்காவும் அவரது அரசாங்கமும் இந்த விடயத்தில் தமது தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பின்வாங்கியுள்ளதாகவும் ஏற்கனவே இந்த விடயத்தில் நீதியை உறுதிப்படுத்துவதாக பலமுறை அரசாங்கம் உறுதியளித்துக் கொண்டாலும் அதற்காக பல காலக்கெடுக்களை அறிவித்துக் கொண்டாலும் அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளோ அல்லது காலக்கெடுவோ இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கத்தோலிக்க ஆயர்கள் அரசாங்கத்தை குறை கூறுகிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை சுற்றியுள்ள உண்மையை மறைக்க முன்னைய அரசாங்கங்கள் போல அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் முயற்சிப்பதாக தாம் இப்போதைக்கு கருதவில்லை என வஞ்ச புகழ்ச்சியாக கத்தோலிக்க ஆயர்கள் குறிப்பிட்டுக் கொண்டாலும் இந்த தாமதங்களின் பின்னணி குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பத்தான் செய்கின்றார்கள். ஆனால் ஆயர்களின் இந்த விசனம் வெளிப்பட்டுக் கொண்டாலும் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னமும் மௌனம் காப்பதும் தெரிகின்றது. இதேபோல இன்னும் 4 நாட்களில், அதாவது ஜனவரி 24ஆம் தேதி அன்று 16 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் முன்னணி ஊடகரும் கோட்டோவியருமான பிரகீத் இக்னல்கொட காணாமலாக்கப்பட்டார். அவர் காணாமலாக்கப்பட்டு 16 வருடங்கள் முடிவடையும் நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கூட பிரகீத் எக்னில்கொடவின் மனைவியான சந்தியா எக்னில்கொட தொடர்ந்தும் அவமதிப்புகள் மற்றும் கொலை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாக ஊடக அமைப்புகள் குற்றம் சாட்டிக் கொள்கின்றன. பிரகீத் எக்னில்கொட காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான இறந்த பீரிஸை இப்போது இந்த அரசாங்கம் கேர்னல் பதவிக்கு உயர்த்தியமை எந்த வகைக்குள் வருகின்றது என்பதும் துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் இந்த நகர்வு கடுமையான விசனத்துக்கு உள்ளாக்கப்படும் நகர்வாக மாறியுள்ளது. பொறுப்புக்கூறலுக்கு உறுதி வழங்கிய அதே அனுர அரசாங்கம் இக்னில்கொட காணாமலாக்கப்பட்ட வழக்கில் அவர் காணாமலாக்கப்பட்ட ஜனவரி மாதத்தில் அந்த வழக்குடன் தொடர்புடைய ஒரு இராணுவ அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கிய நகர்வை மனித உரிமை அமைப்புகளும் விமர்சிக்கின்றன. இக்னில்கொட 16 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜனவரியில் பட்டப்பகலில் காணாமலாக்கப்பட்ட போது அந்த காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடன் ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு தளத்தில் உள்ள 9 அதிகாரிகள் சுட்டுவிரல் நீட்டுதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த 9 அதிகாரிகளுக்கும் எதிரான விசாரணைகள் இடம்பெறுவதாக முன்னே அரசாங்கங்களால் கூறப்பட்ட போதிலும் அனுரகுமார பதவியேற்று இந்த வாரத்துடன் 16 மாதங்கள் கடக்கும் நிலையில் இன்னமும் எக்னில்கொடவின் இந்த காணாமலாக்கப்பட்ட விடயத்திற்கு முடிவு துல்லியமாக வெளிப்படவே இல்லை. ஆக மொத்தம் அனுரவின் ஆட்சி குறித்து
2024 இருந்த நம்பிக்கைகள், அதாவது இறுதியில் இருந்த நம்பிக்கைகள் இப்போது மெல்ல மெல்ல தேய்மானம் அடையும் நிலையில் இந்த விடயத்தை மறைத்து தமிழ் இன்ஃப்ளூவன்ஸ் சமூக ஊடகக்காரர்கள் புதிதான ஒரு நாடகத்தை நகர்த்த தலைப்படுவது அண்மைய நாட்களில் துல்லியமாகவே தெரிகின்றது. ஆனால் இந்த நாடகங்கள் எப்படித்தான் அரங்கேற்றப்பட்டாலும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பது நியதியாகும். இதற்கிடையே தமிழரசு கட்சி கூட அனுகுமார திசாநாயக்கா வடக்குக்கு வந்து அரசியல் நாடகங்களை நடத்தி கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென இன்னொரு நாடகத்தை தனது தரப்பில் முன்னகர்த்த தலைப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களை தற்போது அனுர தரப்பில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்கள் எள்ளி நகையாட தலைப்படும் நிலையிலும், சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான மோதலை பகிரங்கப்படுத்திக் கொள்ளும் நிலையிலும், கட்சியின் பதில் தலைவர் என்ற அடிப்படையில் CVK சிவஞானத்துக்கு இப்போது சீற்றம் வந்துவிட்டதாக தெரிகிறது. இதனால் நேற்று அவர் அவசரமாக ஒரு ஊடக மாநாட்டை கல்வியங்காட்டில் தனது பதிவிடத்தில் நடத்தி கொண்டாலும், கொழும்பு அதிகார மையம் தமிழ் மக்களின் பகுதிகளில் நகர்த்தும் நாடகங்களுக்கு இல்லையென்றால் அரங்க காட்சிகளுக்கு தமது கட்சியும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை தமிழரசு கட்சியின் தலைவரும் அறியத்தான் வேண்டும். தமிழரசு கட்சியின் நிச்சயமற்ற தன்மையின் நகர்வல் தான் நிச்சயமின்மையே வளர்ச்சியின் எதிரி என்பதை தமிழர்களின் முற்றத்திலும் நிரூபிக்கிறது. ஆக மொத்தம் அன்சர்டினிட்டி எனப்படும் நிச்சயமற்ற தன்மை எப்போதும் முன்னோக்கி செல்வதை அல்லது வளர்ச்சி அடைவதை தடுக்கும் எதிரி என்ற கருத்தியல் இலங்கைக்கும் சரி உலகுக்கும் சரி தமிழரசு கட்சிக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறது. இந்த பொருத்தங்களின் பின்னணியில்தான் இலங்கைத்தீவில் கடந்த 2024 இறுதி கட்டத்தில் அதன் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றமாக வந்த JVPயின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமற்ற தன்மையை பேணுவதற்கு நுட்பமாக இயங்கிக் கொள்கின்றதோ என்ற ஐயங்களையும் உருவாக்கி கொள்ளும் வகையில் அதன் நகர்வுகள் அமைவதையும் உணர முடிகிறது.